ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ஆரம்பமாகி இருக்கிறது பேச்சுவார்த்தை. ஈரானுக்கும் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை. இது பகல் வேளையில நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மாலை 6:30 மணிக்கு பிறகுதான் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை நேரப்படி. எனவே இது அமெரிக்க நேரத்தையும் மையப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்றாங்க. இந்த பேச்சுவார்த்தையானது ஏற்கனவே நடக்குமா நடக்காதா என்ற பெரிய ஒரு இளறுபடி இருந்தது. காரணம் சொன்னா சில நிபந்தனைகள் நிறைவேற்றப்படல் என்ற குற்றச்சாட்டை ஈரான் தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே இப்பொழுது நிவர்த்தி செய்யப்பட்டு இந்த பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு நடக்கிறதுக்கான அத்தனை ஏற்பாடும் செய்யப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இப்ப பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில நேரடியான பேச்சுவார்த்தையா, அதாவது நேருக்கு நேர் இந்த ரெண்டு பிரதிநிதிகளும் நாட்டு பிரதிநிதிகளும் இருந்து பேசுறாங்களா, அல்லது தனித்தனியான அறைகள்ல இருந்து மத்தியஸ்தம் வகிக்கின்ற நாடுகள் அவங்கள்ட்ட தகவலை இவங்கள்ட்டையும் இவங்கள்ட்ட தகவலை அவங்களும் கொண்டு செல்லுகின்ற பேச்சுவார்த்தை என்பது தொடர்பாக இதுவரையில எந்த விதமான உறுதிப்படுத்தலும் இல்லை. ஆனால் நேற்றைய நாள்ல முழுவதுமாக சொல்லப்பட்டது அவங்க வேறொரு அறையில் இருப்பாங்க, ஈரான் பிரதிநிதிகள் வேறொரு அறையில் இருப்பாங்க, நடுநிலை வகிக்கின்ற நாடுகள் தான் இவங்களுடைய தகவல்களை பரிமாற்றிக் கொள்வாங்க. இந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்ப எது மாதிரி நடக்குதுன்னு தெரியல. ஆனால் இந்த நேரடி பேச்சுவார்த்தை ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டால், நடந்ததுன்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டால் 1979ஆம் ஆண்டுக்கு பிறகு ஈரான் இஸ்லாமிய குடியரசாக மாற்றப்பட்டதுக்கு பிறகு நடக்கின்ற ஒரு மிக முக்கியமான நேரடியான இரண்டு நாடுகளும் சந்தித்துக் கொள்ற பேச்சுவார்த்தையாக இது இருக்கும்னு சொல்லப்படுது. இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு நேரடி பேச்சுவார்த்தை 1979ஆம் ஆண்டுக்கு பிறகு நடக்கல. இந்த பேச்சுவார்த்தை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் எப்படி பார்த்தாலும். காரணம் சொன்னா இப்ப 2 கிழமை யுத்த நிறுத்தம் சொன்னாலும் இந்த யுத்த நிறுத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துறதுக்கான ஒரு நடவடிக்கையாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இந்த நடவடிக்கைகளோட சேர்த்து லெபனானுக்கான பேச்சுவார்த்தைகளும் அடுத்த கிழமையில ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. இது அமெரிக்காவில் நடக்க போகுது. ஆனால் ஹிஸ்புல்லா அமைப்பு இதுல சம்பந்தப்பட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கிடையில ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அது இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அது தீர்மானிக்கப்படலாம். பல நிபந்தனைகள் இப்பொழுது கோரிக்கைகளாக இருக்கு. என்னென்ன விஷயங்கள்ல முரண்படுறாங்க, எதெல்லாம் ஒத்துக்கொண்டிருக்காங்கன்றதை நாங்க மணித்தியால கணக்கிலே அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த வீடியோல அது தொடர்பான முழுமையான விவரங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான புத்தாண்டு ஆடைகள் ஜுசி கொட்டஹெனா வெள்ளவத்தை மற்றும் ஹேட்டன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காரு. ஹோர்முஸ் கால்வாயை சுத்தம் செய்யும் நடவடிக்கையை இப்பொழுது அமெரிக்கா ஆரம்பித்திருக்கின்றாரு. அவருடைய சமூக வலைதள பதிவில் இந்த பதிவை விட்டிருக்காரு. சீனா, ஜப்பான், தென்கொரியா, பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகள் செய்ய வேண்டியதை அமெரிக்கா செய்து, ஏன்னா அவங்களுக்கு இதை செய்ய முடியாம இருக்கு, அவங்க பயந்து போயிருக்காங்க அப்படின்னு மாதிரியும் தான் இந்த இடத்தை அமெரிக்க படைகள் சுத்தம் செய்து கொண்டிருப்பதாக சொல்றாரு. இந்த சுத்தம் செய்யறது என்றா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது கேட்கப்பட்டிருக்கிறது பல கேள்விகள். அமெரிக்கா வெள்ளை மாளிகை தொடர்பான முழுமையான விளக்கத்தை இதுவரையில அளிக்கல. எனவே இதை தாண்டி இப்பொழுது பல கப்பல்கள், வெறும் கப்பல்கள் அமெரிக்காவுக்கு வந்து எண்ணெய் நிரப்பி கொண்டு போறாங்க. பல நாடுகளுக்கு இப்போது அமெரிக்கா எண்ணெய் வழங்க ஆரம்பித்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. எனவே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் சற்று நேரத்துக்கு முன்பு அறிவிச்சிருக்காரு. இதுக்கிடையில இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பரபரப்பாக என்று பேசப்பட்டது. உலக ரீதியில ஒரு என்ன சொல்றது, இப்ப பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு நிலைமையா, இப்படி ஒரு சம்பவம் நடக்குதா அப்படின்ற மாதிரி. சீனா ஈரானுக்கு ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பை வழங்க போறாங்க. இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு வாரக்கிழமையே ஈரானுக்கு போக போகுது. இது மிக விரைவாக இந்த வேலை திட்டங்கள் நடந்து வருவதாக சொல்லப்படுது. இதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் சீனா செய்திருக்காங்க. மிக விரைவாக ஈரானுக்குள்ள இந்த வான் பாதுகாப்பு கொண்டு செல்லப்பட்டு அது பொருத்தப்பட போகிறது. இந்த தகவலை நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து கிடைக்கப்பட்ட தகவலாக CNN செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த விடயங்கள் அப்படின்றது இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு சின்ன பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திடீரென்று ஒரு வான் பாதுகாப்பை எப்படி சீனா ஈரானுக்கு உடனடியாக அது வெளிப்படையாக வழங்குறாங்க அப்படின்றது. ஏற்கனவே எல்லா வான் பாதுகாப்பையும் அமெரிக்க படைகளும் இஸ்ரேல் தாக்குதலும் வந்து அதாவது முற்றுமுழுதாக அழிச்சிருக்காங்கன்னு சொல்லி பெரிய அளவா சொல்லப்படுது. அமெரிக்கா பக்கமாக அதான் சொல்றாங்க, ஈரானுக்குள்ள அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி. ஆனால் போன கிழமையே ஈரான் அமெரிக்காவுடைய மிக முக்கியமான விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருந்தாங்க. இப்பொழுது சீனா வான் பாதுகாப்பு வழங்க போறோம்னு சொல்றாங்க. பேச்சுவார்த்தை வர நடந்து கொண்டிருக்கு. புத்தாண்டுக்கான ஆரம்பங்கள், புத்தாண்டுக்கான கலகலப்புகள் எல்லா இடமுமே பார்க்க கிடைத்தது. மக்கள் ஊர்களுக்கு போறதுல தான் முன்வரவா இருக்காங்க. ஆடைகள் கடைகள் மீது பெரிய அளவான மக்கள் கூட்டம் நீங்க எல்லா இடங்கள்லையும் பார்த்துருப்பீங்க. கொழும்புல நடக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு மக்கள் கூட்டமா இருக்கு இன்றைக்கும் கூட. எனவே அதிகமானவங்க இப்பொழுது வெளி மாவட்டங்களுக்கு சென்று கொண்டிருக்கீங்க. பெட்ரோல் தொடர்பான ஒரு அறிவித்தல் வந்திருக்கிறது. இப்பொழுது QR முறையில் வழங்கப்படுகின்ற பெட்ரோல் இப்பொழுது இந்த புது வருஷத்தை முன்னிட்டு இன்று முதல் QR இல்லாம நீங்க எரிபொருளை நிரப்பலாம். டீசல் இல்ல, பெட்ரோல் பாவனையாளர்களுக்கு மட்டும்தான். இந்த விடயம் வந்து QR இல்லாட்டியும்
ஒற்றை இலக்கம் 2 இலக்கம் படிதான் இந்த எரிபொருள் வழங்குவாங்க. எனவே இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கிடையில போலீசார் ஒரு வாட்ஸ்அப் இலக்கத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. காரணம்னு சொன்னா இப்பொழுது வாகனங்களை விரைவா ஓடுறது, தாறுமாறா ஓடுறது, விதிமுறைகளை மீறி ஓடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களோட வீடியோக்களாக பதிவேற்றம் செய்து அந்த வீடியோக்களை வச்சுக்கொண்டு தான், பொதுமக்களுடைய வீடியோக்களை வச்சுக்கொண்டு தான் பல கைது நடவடிக்கைகளும் சட்ட நடவடிக்கைகளும் கடந்த நாட்கள் எடுக்கப்பட்டிருக்கு. இதனால போலீசார் என்ன செஞ்சுக்காங்க, இந்த மாதிரியான வீடியோக்களை எங்களுக்கே நேரடியா நீங்க அனுப்புங்க, நாங்க உடனடியாக அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் இலக்கத்தை 24 மணி நேர வாட்ஸ்அப் இலக்கத்தை அறிமுகம் செஞ்சிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 07047555600 இந்த இலக்கத்தை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்ன வாகனங்கள்ல யாராரு வேகமா போறாங்க, ஏதாவது தவறுதலான முறையில செய்யறாங்களான்றத வீடியோ எடுத்தீங்கன்னா இதை அனுப்பி விட்டுருங்க. சரியான ஆதாரங்களோட அனுப்புங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. சரியான ஆதாரங்கள் இல்லாம சும்மா ஏதாவது அனுப்பி சிக்கல்ல நீங்க மாட்டிடாதீங்க. சரியான ஆதாரங்களோட இந்த மாதிரி வாகன விதிமுறைகளை மீறுறவங்களுக்கான தண்டனைகளுக்காக நீங்களும் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி போலீசார் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கிடையில இப்ப புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு ஊர்களுக்கெல்லாம் போவீங்க, பீச்சுகளுக்கு போவீங்க, நீர்நிலைகளுக்கு போவீங்க, அதாவது நீர்வீழ்ச்சிகளுக்கு போவீங்க. எனவே மிக அவதானமா இருக்கணும் என்ற அறிவித்தலை போலீசார் விடுத்திருக்காங்க. கடந்த காலங்களில் புத்தாண்டு தினத்துக்காக நீராட சென்ற அதிகமானவங்க உயிரிழந்திருக்காங்க. எனவே இதனால இலங்கையில் இருக்கிற மிக முக்கியமான நீர்நிலைகள், நீராட செல்லக்கூடிய இடங்கள்ல 400க்கும் அதிகமான போலீசார் கடமையில் இருக்காங்க. இவங்க பிரத்யேகமா பயிற்சி வழங்கப்பட்டவங்க, நீச்சல் பயிற்சி வழங்கப்பட்டவங்க, இந்த மாதிரி அதிகாரிகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே என்னதான் அவங்க இருந்தாலும் நீங்க நீராட போகும்போது சிறுவர்களை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. அதோடு நீங்களும் அதாவது ஆழமான அல்லது ஆபத்தான கடற்கரைகள், நீர்நிலைகளில் நீராடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. இப்பொழுது பேருந்து சேவைகளில் பல பேருந்து சேவைகள் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 1500க்கும் அதிகமான பேருந்துகள் கொழும்பிலிருந்து வெளி மாவட்டங்களில் செல்றதுக்கு மேலதிகமாக சேர்த்திருக்காங்க. ஏற்கனவே 1200 தான் வளமையா போறது. இப்பொழுது 3000க்கும் அதிகமான பேருந்துகள் ஒரு நாளைக்கு கொழும்பிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்வதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இது வருகின்ற 15ஆம் தேதிக்கு பிறகும் வெளி மாவட்டங்கள்லேருந்து கொழும்புக்கும் மக்கள் வர்றதுக்கான சேவைகள் தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தேரத்துக்குள்ள பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். புதிய தகவலோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கான சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் மூலமாக கூட அறிந்து கொள்ளலாம்.